வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டோடைய இன்ட்ராடே செட்டப், அதாவது 6th மே உடைய அனலைசிஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வீக்லி அனலைசிஸில் நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் வந்து எங்கே அப்படிங்கிறது இப்போ 1 hour சார்ட் அண்டு 15 minutes சார்ட் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ வீக்லியிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கோல்டுடைய ஒரு மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணதுனால இதை ரொம்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த ஜோன்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் எகெயின் இங்கே ஒரு சப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. தென் எகெயின் இங்கேயும் மறுபடியும் ஒரு சப்போர்ட், தென் எகெயின் ஒரு சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பை ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லோ எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிட்டு வரா மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் வந்து பம்ப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 hour சார்ட்டில் வந்து என்னென்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இந்த ஒரு ஹையும் தென் செகண்ட் ஒரு லோவர் ஹையும் பார்த்தோம்னா அது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே இந்த ட்ரெண்ட் லைனும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை, தென் அதுக்கப்புறம் ஒரு லோ ஹை க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. தென் எகெயின் ஒரு மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 4 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கு சேம் இந்த ட்ரெண்ட் லைனில். இப்போ இந்த சார்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. தென் எகெயின் சேம் அதே இடத்துல ஒரு சப்போர்ட், தென் எகெயின் அந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. தென் எகெயின் அதே இடத்துல ஒரு சப்போர்ட், தென் ஒரு டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தோம்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ ஆஸ் பர் 1 hour சார்ட்டில் பார்க்கும்போது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பை ஆகும். ஸோ பை ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், அதே மாதிரி இல்லை இது ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா செல் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோஸ் வந்து அனலைசிஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆஸ் பர் 1 hour சார்ட்டில் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் மேபி இப்போ வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு ஹை ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீக்கோடைய அனலைசிஸ்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தோம்னா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அது பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்ததுனால எகெயின் ரெசிஸ்டன்ஸும் க்ரியேட் பண்ணதுனால இதுதான் அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2351, 2345 இந்த ஜோன் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கக்கூடிய கோல்டுக்கு. ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா எகெயின் ரீடெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம பை எடுக்குதோன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஹையோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை ஆச்சுன்னா டேரெக்டாக அங்கே போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 hourல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னா 2328, 2320 லெவல் தான் ஒரு இப்போ கரண்ட்டாக நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேபி இது என்னென்னா இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்துட்டு தென் எகெயின் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு எகெயின் வந்து ஒரு மார்க்கெட் வந்து நான் சொன்ன இந்த ஆல்மோஸ்ட் அதாவது இந்த டாப் ஹைக்கு வந்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ மேபி மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் கொடுக்காம ஒரு கீழே வந்து
டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் எகெயின் டவுனில் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் எங்கே வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் பாருங்கள், இங்கே வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நிறைய டைம் வந்து டெஸ்ட் கொடுத்துருக்க மார்க்கெட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, தென் எகெயின் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு சப்போர்ட். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட லெவல் என்னென்னு பார்த்தோம்னா 2302 2298 லெவல் தான். இங்கே வந்து ஒரு பிட்வீன், அதாவது மைனர் சப்போர்ட்டாக இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனில் வந்துட்டு ஒரு ரிவர்சல் சைன் கொடுத்துட்டு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சினாரியோ 1. இப்போது மேபி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேபி இந்த சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா, டவுன் ஆச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து அடுத்த செல்லுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து செல்லுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2288 2281 இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பை தான். ஸோ நம்ம பை எடுக்கக்கூடிய ஜோன்ஸ் என்னென்ன அப்படின்னா, கரண்ட்டாக இப்போ இருக்கிறது வந்து 2302 2298 லெவல் வந்து இப்போ கரண்ட்டாக சப்போர்ட் ஏரியா இருக்குது. மேபி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா தென் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனோடைய ரீடெஸ்ட்டில் வந்து நம்ம பை எடுக்கலாம். நம்மளுடைய டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் 2320 2328. செகண்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2345 2351 தான் நம்மளுடைய டார்கெட்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. நன்றிகள், வணக்கம்.